தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பையும் உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பையும் நினைவு கூறும் பாஸ்கா கால 2ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் விழாவில் இருந்து விழித்தோடும் நீரும் இரத்தமும் நமக்கு மீட்பளிக்கும் இருபெரும் அருள் அடையாளங்களாகிய திருமுழுக்கும் நற்கருணையும் நமக்கு தருகின்றன. அதனோடு இயேசுவின் அளவில்லாத இரக்கத்தையும் பொழிகின்றன. எனவே இந்த நாளில் இயேசுவின் இரக்கத்தை நமது அன்றாட வாழ்வில் பொழிந்தருள வேண்டுமென்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சேர்ந்த மரம் ஜெய ஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். ராஜ் ராணி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ராஜ் அந்தோனி டோமினிக் சாவியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். பேர குழந்தைகளுடைய கல்வி நன்மைக்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை செசிந்தா கிறிஸ்டலின் மேரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒத்திரிகை நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜெசிந்தா கிறிஸ்டின் மேரி இவர்களது 1வது ஆண்டு நினைவு பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து ராஜன் ரெஜிலா குடும்ப நன்மைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாக மன்றாடுகிறார்கள். மேலும் இந்த நாளை சிறப்பு செய்கிற அன்னை தெரசாள் அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்பங்களிலே ஆண்டவர் தாமே திருமண காரியங்களை நல்ல வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதித்து கைகூடச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகள் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் பெரியவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் குடும்பங்களுக்கு இடையிலே அமைதி சமாதானம் இறை அருள் இறை ஆசீர் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்து அவரது குழந்தைகளாக உரிமை பிள்ளைகளாக மாறுகிற பயணத்தில் நாமும் இருக்கிறோம். அதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்த தண்ணீர் யாரிடம்
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை தூண்டி எழுப்புகிறது. நீர் வழங்கிய இவ்வருள் பெருக்கிற்கு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டதையும் தூய ஆவியாரால் புது பிறப்படைந்ததையும் உமது இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டு கொண்டதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அமைகிறது இன்றைய முதல் வாசகத்தில். தொடக்க கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறையை எடுத்து காட்டுகிறது. தொடக்க கிறிஸ்தவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என சொல்லி அவர்களின் ஒற்றுமையை எடுத்துரைக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம்.
ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திரு வசனங்கள் 32 முதல் 35 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திரு வசனங்கள் 32 முதல் 35 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பது திருத்தூதர் யோவானின் நம்பிக்கை. அவ்வாறு கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாகிய நம்பிக்கையாளர்கள் நாம் அனைவரும் எப்படி அன்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் எனவும் நமது நம்பிக்கையால் உலகையே வெல்ல முடியும் என எடுத்துச் சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 6 வரை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 6 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம்,
அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதனில் விரலை இட்டு, அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்று உயிர்த்த ஆண்டவருடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை. உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து வருகிற இந்த 2வது பாஸ்கா ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு பிறந்தார், இப்போது உயிர்த்திருக்கிறார். பிறந்தது என்பது முதல் பிறப்பு, உயிர்ப்பு என்பது 2வது பிறப்பு. பிறந்தது என்பது நீரினால் பிறத்தல், உயிர்ப்பு என்பது ஆவியால் பிறத்தல். பிறந்தது என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உடலை பெற்றுக்கொள்ளுதல், உயிர்த்தல் என்பது இந்த உலகத்தை வெற்றி பெறுவதற்கான ஆவிக்குரிய வாழ்வில் உயிர்த்தல். எனவே இந்த பிறப்பு உயிர்ப்பு இந்த ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து பார்த்தோம் என்றால், இயேசு பிறந்தார். பிறந்தவுடன் முதலில் யாருக்கு செய்தி சொல்லப்பட்டது என்றால் இடையர்கள். அந்த இடையர்களுக்கு யாரால் செய்தி சொல்லப்பட்டது என்றால் வானதூதர்களால். சொல்லப்பட்ட செய்தி என்ன? இதோ விண்ணகத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, பூ உலகில் நல் மனத்தோருக்கு சமாதானம் அமைதி உண்டாகுக. இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி. இங்கே உயிர்த்த பிறகு இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். தந்தை கடவுள் என்னால் மாட்சி பெற்றிருக்கிறார். இது இந்த வானதூதர்கள் சொன்னதுதான். உன்னதத்தில் இருக்கிற இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. பூ உலகில் இருக்கிற இந்த மனிதர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? இதோ இயேசு உயிர்த்த பிறகு ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரே வசனம், உங்களுக்கு சமாதானம். உள்ளத்திலே அமைதி பெற்று வாழுங்கள். உள்ள அமைதி, இதய நிறைவு, இதய அமைதி. நம்ம அதைத்தான் சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே ஜெபிக்கிற பொழுது ஜெபிப்போமாக என்று சொல்லிவிட்டு நம்ம கடவுளை எப்படி கூப்பிடுறோம்? இதய அமைதியே இறைவா. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வார்த்தை சொல்வதற்கான அடிப்படை வேறொன்றும் கிடையாது, இதய அமைதி. பிரியமானவர்களே, இந்த பரிசு தான் பிறப்பில் கொடுக்கப்பட்டது, உயிர்ப்பில் கொடுக்கப்பட்டது என்றால் இது இயேசுவுக்கு மட்டும் சொந்தமா? நாம் அனைவருக்குமே இது உண்டு. அது எப்படி கொடுக்கப்படுகிறது? எல்லோருமே இருமுறை பிறந்தால் அன்றி விண்ணகத்தில் நுழைய முடியாது என்பது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமு வந்து கேட்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவர் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அன்றி விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. அப்போ அவர் கேட்கிறார், மீண்டும் பிறத்தல் என்றால் தாய் வயிற்றுக்குள் மீண்டும் எப்படி ஒருத்தன் போக முடியும்? பிரியமானவர்கள், இந்த உடல் பிறப்பு ஒன்றுதான், அது ஏற்கனவே முடிந்து விட்டது. அது பிறப்பு டிசம்பர் 25. ஆனால் இந்த உயிர்ப்பு என்பது எப்போது நடக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த பிறப்பு என்பது 10 மாதம். அது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் வளரும், இந்த உடல் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உயிர்ப்பு என்பது எப்படி நடக்கிறது? இன்றைக்கு 2வது வாசகத்திலே யோவான் மீண்டும் சொல்லுகிறார், நம்பிக்கையினால் பிறக்கிறது. எனவே இந்த உயிர்ப்பு என்பதை சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு விரும்பி இருந்தால் எல்லோரும் காண இறந்தது போல எல்லோரும் காண உயிர்த்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? ஏனெனில் சாத்தான் கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறான் அந்த பெரிய கோபுரத்தின் மேலே. அங்கே பார், இங்கிருந்து நீ கீழே குதி,
வானதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள், உனக்கும் சேதம் கிடையாது, நீ கடவுளின் மகன் என்பதை மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஏதாவது ஒரு மேஜிக்கல் அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதையாவது செய், மக்கள் மழுங்கிய வண்ணம் மயங்கிய வண்ணம் உன்னை நம்பட்டும். இயேசுவினுடைய உயிர்ப்பு நாம் மயங்கிய நிலையில் அவரது உயிர்ப்பை புரிந்து கொள்ளுதல் என்பதல்ல, விழிப்பு நிலையில் அவரது உயிர்ப்பை புரிந்து கொள்ளுதல், அறிவு நிலையில் தெளிவு பெற்ற நிலையில் அவரது உயிர்ப்பை புரிந்து கொள்ளுதல். இந்த ரெண்டாவது பிறப்பு நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் இருக்கும் ஆனாலும் எதுவுமே இல்லாதது மாதிரி தோணும். இந்த இரண்டாவது பிறப்பு நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, காலை முதல் இரவு வரை நம்முடைய நேரம் சந்தோஷமாக எல்லாம் இருக்கும், டிவி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்படியே நேரப்போக்குக்கு வாட்ஸ்அப்பு, வாட்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்கும் எல்லாம் இருக்கும், அல்லது வெளியில் போகலாம் வரலாம், வண்டி இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு நிறைவு, ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உயர்த்துறதுக்கும் உச்சியில் ஏப்பா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு வருகிறவர்கள் சொல்கிற வசனம் தான், என்னன்னே தெரில சாமி, ஒரு மாதிரி ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், என்னை எறியாமல் நான் கோபப்படுகிறேன், என்னை எறியாமல் நான் நிதானமாக இல்லை. பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது பிறப்பு என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய பிறப்பு இல்லாமல் இந்த முதலாவது பிறப்பு டிசம்பர் 25 மட்டும்தான் நமக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் முழுமையடையவில்லை. குறை குடம் கூத்தாடி கொண்டுதான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டலில் கூட தண்ணி வச்சு பாருங்க, வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு குடத்தில் பாதி குடத்தில் தண்ணி வச்சு இப்படி தள்ளி விடுங்க, அது வாட்டுக்கு இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி கலக்கு கலக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் குடம் நிறைய தண்ணீர் இருந்தது என்றால் அது அப்படி தழும்பாது, நிலைத்து நிற்கும், நிறைந்து நிற்கும். எனவே இந்த இரண்டாவது பிறப்பு என்று சொல்லப்படுகிற உயிர்ப்பு இறை இரக்கத்தால் நமக்கு கிடைக்கிறது, இறை நம்பிக்கையால் நாம் அதை பெறுகிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியணும். பரிசு அமைதி. இரண்டாவது பிறப்பினால் நடக்கின்ற பரிசு அமைதி. பிரியமானவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து சீடர்கள் மீண்டும் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இந்த இறை இரக்கத்தால் கடவுள் என்னெல்லாம் கொடுத்தார்? அவரது பிள்ளைகளாகும் உரிமையை தருகிறார். அந்த பிள்ளைகளாவதற்கு தூய ஆவியை தருகிறார். தன்னுடைய சீடர்கள் மீது ஊதுகிறார். ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியால் தான் நீங்கள் மறுபிறப்பு அடைகிறீர்கள். எனக்கும் கடவுள் தூய ஆவியை கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்றால், ஏற்கனவே திருமுழுக்கில் தூய ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது பிறப்பிற்கான பாசிபிலிட்டியை நீங்கள் எப்போது நம்பிக்கையினால் நிறைகிறீர்களோ அப்போது நீங்கள் இந்த இரண்டாவது பிறப்பு பிறப்பீர்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்து விட்டார். நம்பிக்கையில் நீங்கள் நிறையவே இல்லை என்றால் சாகும் வரை இந்த இரண்டாவது பிறப்பு இல்லாமல் முதல் பிறப்பில் உடலோடு பிறந்தேன், உடலோடு வாழ்ந்தேன், உடலோடு மறைந்தேன், என் வாழ்க்கை அவலமாய் நிற்கிறது என்று கடைசி வரை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையை, இரண்டாவது வாசகம் அதையும் சொல்லுகிறது, ஆவியால் நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தை வென்று விடுவீர்கள். வெற்றி கொள்றதுனா என்ன? யூ கோ எபவ். இந்த புவியீர்ப்பு இசையை தாண்டி இந்த துன்பதுயரங்களுக்குள் விழுந்து கிடக்க வேண்டும் என்கின்ற கட்டாய விதியை தாண்டி ஒருபடி மேலே நிற்பீங்க. மழை பெய்தால் எல்லா பறவைகளும் போய் கூட்டுக்குள் ஒதுங்கும். ஆனால் கழுகு சொல்லுகிறார்கள், இந்த மேகத்திற்கு மேலே பறக்கும், அதனால் அது மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். இது இரண்டாவது பிறப்பு போல. முதலாவது பிறப்பு பிறந்த நாம் ஆலயத்தை தேடி ஓடி வருகிறோம், விவிலியத்தை வாசிக்க வேண்டி இருக்கிறது, கூடி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, ஆண்டவனே எனக்கு நல்லது நடந்து விடாதா என்று கெஞ்ச வேண்டி இருக்கிறது, கதற வேண்டி இருக்கிறது. இது எப்படி? ஒரு பறவை மழை பெய்கிற பொழுது, அல்லது துயரம் வருகிற பொழுது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஓடி போய் ஒளிந்து கொள்வது போல, பொந்துகளிலும் இடுக்குகளிலும் ஒளிந்து கொள்வது போல, வீடுகளை கட்டிக்கொண்டு பாதுகாப்பாய் வாழ்வது போல. ஆனால் இந்த இரண்டாவது பிறப்பு என்று சொல்லப்படுகிற ஆவியின் பிறப்பு, இந்த இரண்டாவது வாசகத்தில் யோவான் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் இரண்டாவது பிறப்பு என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய பிறப்பு பிறந்து உயிர்த்து விட்டீர்கள் என்றால், கடவுளின் பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள் என்றால், நம்பிக்கையில் நிறைந்து விட்டீர்கள் என்றால், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் மேலே நிற்பீர்கள்.
ஒருபடி மேலே நிற்பீர்கள். அது உங்களை தீண்ட முடியாது, உங்களை அருகில் வர முடியாது. அப்போ அது நம்பிக்கைனா என்ன, நம்புதல்னா என்ன, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் வாசகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறது. தொடக்கத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எல்லோரும் ஒரு மனப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே எல்லாருக்கும் கடவுள் நல்ல மனதை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கடவுள் நல்ல மனதை கொடுத்திருக்கிறார். யாருடைய உள்ளத்திலும் தீமை என்பது கடவுள் கொடுக்கவே கிடையாது. ஒரு கதை நாடகம் போல போட்டார்கள் ஒரு முறை. நாங்கள் குறுமடத்தில் படிக்கிற பொழுது போட்ட ஒரு நாடகம். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பெரிய ஹாலை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் அங்கேருந்து வரான், ஒரு ஆள் இங்கேருந்து வரான். ரெண்டு பேரும் நல்லா உட்கார்ந்து பேசுகிறாங்க, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும்னு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சாப்பாடு ஊட்டி விடுறான், ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. பிறகு ஒருத்தன் இந்த ரூமுக்கு போயிடறான் தூங்குறதுக்கு, ஒருத்தன் இந்த ரூமுக்கு போயிடறான் தூங்குறதுக்கு. திடீர்னு இவனுக்கு முழிப்பு வருது. ஒருத்தனுக்கு முழிப்பு வந்த உடனே எட்டி பார்க்குறான், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவன் நடந்துக்கிட்டு இருக்கிறான். உடனே இவனுக்கு சந்தேகம் வருது. முதல் புள்ளி, ஒரு தீமை எண்ணம் வருது. இவன் ஏன் தூங்காமல் இருக்கிறான்? ஒருவேளை நம்மளை கொன்னுட்டு நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவானோ? இவ்வளோதான், ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சின்ன புள்ளி. உடனே என்ன செய்கிறான், பக்கத்தில் போய் ஒரு கல்லை கொண்டாந்து வச்சுட்டு உட்கார்ந்துக்கிறான். இவன் அவனை எட்டி பார்க்கான். இவன் நல்லா தானே இருந்தான், ஏன் கல் வச்சுருக்கான்? நம்ம தூங்கும்போது நம்ம தலையில் போட்டு கொண்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் தூக்கி போயிடுவானோ அப்படின்னு உடனே இவன் என்ன செய்கிறான், போய் ஒரு நல்ல பெரிய கட்டையை கொண்டாந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் கொஞ்ச நேரம் கழித்து எட்டி பார்ப்பான். பிறகு இவன் கட்டை வச்சிருந்தவொடனே அவன் போய் ஒரு அருவாளை தூக்கியாந்து வைப்பான். பிறகு இவன் போய் ஒரு தூக்கியாந்து வைப்பான். இவன் போய் ஒரு அணுகுண்டை தூக்கியாந்து வைப்பான். இப்படியே ரெண்டு பேருக்கும் விடிய விடிய என்னதான் வேலை? பாதுகாப்பு கருவிகளை சேர்க்கறதே வேலை. சின்ன நாடகம், ஆனால் பெரிய உண்மை. ஒரே ஒரு பெரிய கடல் போல் இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு சொட்டு விஷம் விழுகிறது, அது எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட உள்ளத்திலே நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிற பொழுது, தொடக்கத்தில் நம்பிக்கை தான், பிறக்கிற குழந்தை நம்பிக்கையில் தான் இந்த உலகத்தில் இருக்குது. யார் வேணாலும் எடுக்கலாம். கொஞ்சம் பாசம், சந்தோஷம், நேசம் எல்லாமே நாம அப்படித்தான் இருந்தோம். பிறந்த பொழுது இருந்த நம்பிக்கையினுடைய உயரம் அப்பா, சந்தோஷத்தினுடைய உயரம் மிக பெரிது. சின்ன வயசில் யாருக்கும் இவ்வளவு கவலை கிடையாது. சின்ன வயசில் யாருக்கும் இவ்வளவு பயம் கிடையாது. சின்ன வயசில் பிறந்திருந்த வயசுகளில் பாருங்க, நீங்களே பெருமகிழ்ச்சியாக இருந்தீங்க. சின்ன குழந்தைய கூப்பிட்டு நீ என்னடா ஆக போகிற அப்படின்னா, நான் கலெக்டர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், நான் பெரிய ஆளாக போகிறேன்னு அது என்னெல்லாமோ சொல்லுவோம். நீங்களும் சொன்ன ஆட்கள் தான். ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ண போகிறேன்னா, பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லுவான். காலேஜ் போன பிறகு என்னடா பண்ண போகிற அப்படின்னா, ஏதாவது வேலை கிடைச்சா போதும் அப்படிமா, வாழ்க்கையில் செட்டிலானா போதும்மா. பிறகு கல்யாணம் முடித்த பிறகு என்னடா பண்ணுறேன்னா, இருக்கிற காலம் வரைக்கும் சத்தம் போடாமல் ஓட்டினா போதும்மா. எவ்வளோ பெரிய நம்பிக்கையில் இருந்த மனிதர்கள் கரைந்து 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 குறைந்து 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 அவநம்பிக்கையின் உச்சத்துக்கு நம்ம போகலையா? யோசித்து பாருங்க நீங்க. பிரியமானவர்களே, நம்பிக்கையில் இருந்தோம். நம்பிக்கையே இயல்பு, நம்பிக்கையே ஆசீர். அதுதான் இந்த இரண்டாவது பிறப்பு. எனவே தூய ஆவி அதற்குள் பற்றி எறிய வேண்டும். எனவேதான் உயிர்ப்பில் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொல்வது, சீடர்களுடைய நம்பாமையை கடிந்தார், கடின உள்ளத்தை கடிந்து கொண்டார், நீ ஏன் நம்ப மறுத்தாய்? எனவே முதல் வாசகத்தில் கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு திருத்துதர் பணி. இதோ எல்லோரும் ஒரே உள்ளத்தோடு இருந்தார்கள், எல்லாவற்றையும் பொதுவில் வைத்தார்கள். தங்களுக்கென்று எதையும் தனியாக வைக்கணும்னு அவன் தேடலை. எல்லாம் கடவுளுக்குரியது. இந்த வாழ்வு, இந்த உடல், இந்த உயிர், இந்த மண், இந்த உலகம் எல்லாம் கடவுளுக்குரியது என்றால் படைத்தவன் என்னை ஆசீர்வதிக்கிறான் என்கின்ற நம்பிக்கையின் உச்சம், நம்பிக்கையின் நிறைவு. அப்படி ஒரு நிறைவு நிற்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்? கடவுளின் கட்டளைகள் நமக்கு உதவி செய்யும். அதை முதல் வாசகம் சொல்லுகிறது. கடவுளின் கட்டளை படி வாழ்ந்தார்கள். இரண்டாவது வாசகத்தில் யோவான் சொல்லுகிறார், கடவுளின் கட்டளையை நீங்கள் உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, கடவுளின் பிள்ளைகளாய் பிறந்திருக்கிற பொழுது உங்கள் நம்பிக்கையால் இந்த உலகத்தை வென்று விடுவீர்கள். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முதல் பிறப்பு, இரண்டாவது பிறப்பு என்பதை பற்றி ஆழமாக நாம் சிந்திப்போம். சிந்தித்தவர்களாக இந்த இரண்டாவது பிறப்பில் நாம் நிலைத்திருக்க உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். பெரிய
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று கற்பித்த இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் உமது இரக்கத்தை உலகிற்கு எடுத்து சொல்லும் இரக்கத்தின் பணியாளர்களாக இருக்கவும், உமது இரக்கத்தின் முகமாய் இவ்வுலகில் இருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வரும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உம்மிடம் தங்களின் தேவைகளை எடுத்துரைக்கும் மக்களின் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் இரக்கத்துடன் செவிசாய்க்கவும், மக்கள் அனைவரும் விரும்பி தேடும் வரங்கள் தந்து வாழ்வை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம்மை ஆளும் நாட்டுத் தலைவர்கள், உலகத் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் தலைவர்கள், அதிகாரவர்களின் பணக்காரர்கள் போன்றோரின் சார்பாக இல்லாத ஏழைகள், துன்புறுவோர், ஒடுக்கப்பட்டோர் போன்றோர் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக உழைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உச்சே இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒரே பங்கு சமூகமாக இணைந்து ஒற்றுமையோடு வாழவும், தொடக்கால கிறிஸ்தவர்களைப் போல எங்கள் பகுதியில் வாழும் மக்கள் அனைவர்களின் நல்லெண்ணங்களை பெற்றவர்களாக வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, புது பிறப்பு அடைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் என்று முழ பேரின்பத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: Yeah.
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் துணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 8ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 9ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர். தொடர்ந்து திருப்பலியை தொடர்ந்து ஓரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து திருப்பலி. 10ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 12ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 13ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியில் ஞாயிறு திருப்பலி. 14ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு வீக்கிய புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அன்னை தெரேசாள் அன்பியம். அன்னை தெரேசாள் அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் ஜெபக்குழு சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு: குடும்ப அட்டை மூலம் பங்கு வளர்ச்சி உதவுபவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வரும் மே மாதம் சந்தா செலுத்தியவர்கள் பெயர் வாசிக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் 23 வரை நிறைவு செய்தவர்கள் குடும்ப அட்டை பெயர்கள் வாசிக்கப்பட்டு நன்றி கூறப்படும். தயவு செய்து வரவு வைத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு அன்னை தெரேசாள் அன்பிய கூட்டமானது திரு ஜேம்ஸ் பிலோமினால் இவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். மரியன்னை அன்பிய கூட்டமானது திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு திரு இன்னாசி மேரி இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு திரு லூர்துசாமி விஜி இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இறைமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று மதிய திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படும். இந்த அசன உணவிற்காக பணமாகவோ பொருளாகவோ கொடுக்க விரும்புகின்றவர்கள் திரு அருள்ராஜ் அவர்களிடமோ பங்குத்தந்தை அவர்களிடமோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் பாஸ்கா அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.